என்கிட்ட அடிஷ்னலாக கேஷ் இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியலையே, பேசாமல் ஈக்விட்டியில் போடலாமா, இல்லை என் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டால் டெட்டில் போடுன்றாங்க, அம்மா அப்பா கிட்ட கேட்டால் பேசாமல் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு நிம்மதியாக இருன்னு சொல்கிறாங்க, இந்த இன்கம் டேக்ஸ் வேறு வந்துட்டுருக்கு, எப்படிடா இந்த இன்கம் டேக்ஸை கட் பண்ணுறது, பேசாமல் இந்த யூலிப் வாங்கிடலாமா அப்படின்லாம் நிறைய சிந்தனைகள் உங்களுக்கு மைண்டில் ஓடிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். இதோட வீடியோவோட லாஜிக் ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பர்சனல் ஃபினான்ஸ் பற்றி பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. அதுக்கு இந்த 9 ரூல்ஸ் ஆன் பர்சனல் ஃபினான்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஃபினான்ஸுன்ற சப்ஜெக்ட் ஆரம்பித்தாலே கால்குலேட்டர் இல்லைன்னா எக்ஸல் ஷீட் இல்லைன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஃபார்முலாவை பற்றி தெரிஞ்சிருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இன்றைக்கி வீடியோவில் அந்த மாதிரி எந்த விதமான காம்ப்ளெக்ஸ் ஃபார்முலாவோ எக்ஸல் ஷீட்டோ கால்குலேட்டரோ தேவையில்லை, மனக்கணக்கே போதும் இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வரதன். நான் வாசிக்கிற புக்ஸில் வர சுவாரஸ்யமான கதைகளையும் விஷயங்களையும் உங்களோட பகிர்ந்துட்டு வரேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 9 ரூல்ஸ் ஆன் பர்சனல் ஃபினான்ஸ். ரூல் நம்பர் 1, த ரூல் ஆஃப் 72. ரூல் ஆஃப் 72 அப்படின்னா என்னென்ன? இப்போது பவர் ஆஃப் காம்பவுண்டிங் பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இனிஷியல் டேஸில் கம்மியாக இருந்தாலும் ஒரு லெவலுக்கு அப்புறம் எக்ஸ்போனென்ஷியலாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட வளர்ச்சி இருக்கும். அப்படின்றப்போ எப்போ நான் போடுற இன்வெஸ்ட்மெண்ட் ரெட்டிப்பாகும் அப்படின்றது தான் நம்மளுக்கு இருக்கிற முதல் கேள்வி. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். அதுக்கு தான் இந்த ரூல் ஆஃப் 72ன்றது யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் 1 லட்ச ரூபா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளில் போடுறேன், அதுக்கு எனக்கு 10% எனக்கு வட்டி கிடைக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா 72 எடுத்துகிட்டு போய் அந்த 10ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 7.2 வரும். அப்படின்னா 7 வருஷத்தில் என்னோட முதலீடு 2 மடங்காக மாறி இருக்கும். ஸோ எப்போல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சு எவ்வளோ நல்லா டபுள் ஆகுதுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களால் ஈஸியாக இதில் பண்ணலாமா வேணாமான்ற முடிவை உங்களால் எடுக்க முடியும். ரூல் நம்பர் 2, ஹவு வில் இன்ஃப்ளேஷன் அஃபெக்ட் மை அசெட் வேல்யூ. நம்ம இந்த இன்ஃப்ளேஷன்ற வேர்டை நம்ம அடிக்கடி கேட்டிருக்கோம். எப்போல்லாம் இன்ஃப்ளேஷன் கூடுதோ அப்போல்லாம் ஷேர் மார்க்கெட் ஒரு ஆட்டக்காரம், அதாவது பண வீக்கம்னு சொல்லுவாங்க. அதாவது என்னோட முதலீட்டோட வேல்யூ எவ்வளோ நாளில் 50% குறைய போகுது அப்படின்றது தான் இந்த இன்ஃப்ளேஷன் ரூலை வச்சு நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் 5%. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா 70 / 5 14. அதாவது 14 வருஷத்தில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் 50% அதோட மதிப்பை இழந்துடும். நீங்கள் இதே ஸ்ரீலங்காவில் இருந்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் பர்சன்டேஜ் 14. அப்படின்னா 5 வருஷத்தில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அதோட மதிப்பை 50% இழந்துடும். இதே யூஎஸில் இருக்கீங்கன்னா அங்கே இன்ஃப்ளேஷன் பர்சன்டேஜ் 1-2% தான். ஸோ கிட்டத்தட்ட 35 வருஷம் ஆகும். இப்போ புரியுதா ஏன் எல்லோரும் யூஎஸில் போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னு. அடுத்து ரூல் நம்பர் 3, 4% ரூல் ஃபார் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். இன்றைக்கி நம்மளுக்கு எல்லாத்துக்கும் இருக்கிற முக்கியமான விஷயம், எப்படியாச்சும் இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை நம்ம அடைஞ்சிடணும்ப்பா. எப்படியாச்சும் இந்த இயர்லி ரிட்டையர்மெண்ட்டுன்னு நிறைய பேசுகிறாங்களே, அதை எப்படி நம்ம அடையிறது? சொல்லப்போனால் இந்த இயர்லி ரிட்டையர்மெண்ட்டை பற்றி நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்குது, ப்ளஸ் கூகுளில் அதிகமாக தேடப்படுற விஷயங்களில் இதுவும் ஒன்று. அதை நம்ம எப்படி அடையிறது? ஃபார் எக்ஸாம்பிள், என்னோடய இயர்லி எக்ஸ்பென்சஸ் 5 லட்ச ரூபா. அப்படின்னா நீங்கள் ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதில் 25 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட 1,25,00,000 உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கணும். அப்போது 1,25,00,000 நீங்கள் 50% ஃபிக்ஸட் டெபாசிட் இல்லைன்னா டெட் வெஹிக்கிள் போடுங்க. அடுத்த 50% ஈக்விட்டியில் போடுங்க. ஏன்னா ஈக்விட்டி சப்ஜெக்ட் டு லாட் ஆஃப் மார்க்கெட் ரிஸ்க். டெட்டில் அது கொஞ்சம் ஸ்டேபிளான வெஹிக்கிள். அப்போ ஒன்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் எவ்ரி இயர் உங்களுக்கு தேவையான அந்த 5 லட்ச ரூபா, அதாவது 4% நீங்கள் அதில் வித்ட்ரா பண்ணிகிட்டே வாங்க. உங்களால் நெக்ஸ்ட்டு 35 to 40 இயர்ஸ் இது மூலமாகவே உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஏர்லி ரிட்டையர்மெண்ட்கான சிம்பிள் ரூல், 4% ரூல் ஃபார் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். அடுத்த ரூல் பார்த்திங்கன்னா 10-5-3 ரூல். இப்போ நம்ம போன ரூலில் நம்ம பார்த்தோம் 50% ஈக்விட்டியில் போடு, 50% டெட்டில் போடு அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டோம். பட் ஆனால் இந்த டெட்டு ஈக்விட்டியில் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி வைக்கணும் அப்படின்றது தான் இந்த ரூல் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணும். அதாவது ஈக்விட்டி வெஹிக்கிளில் போடுறப்போ நீங்கள் 10% ரிட்டர்ன்றது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன். இதே டெட்டை பார்த்தோன்னா ஒரு 5% ரிட்டர்ன்ஸ் கொடுத்தா அது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ்.
ஃபிக்ஸட் டெபாசிட்டில் 3%. ஏன் இந்த 10/3 ரூல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, நம்ம யாருமே வந்து இந்த இன்கம் டேக்ஸ், இந்த டிடிஎஸ் பேராமீட்டர்ஸை வந்து நம்மளோட ரிட்டர்ன்ஸ் அப்போ நம்ம கேல்குலேட் பண்ணுறதில்லை. ஸோ அதுக்கு இந்த 10/5/3 ரூல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த முக்கியமானது பார்த்திங்கன்னா ஹோம் பட்ஜெட் ரூல். ஆமாங்க, நீங்கள் தான் உங்களோட பிரைம் மினிஸ்டர், மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் நீங்கள் தான் ஃபினான்ஷியல் மினிஸ்டரும் கூட. அப்படின்றப்போ உங்களோட ஹோம் பட்ஜெட்டை நீங்கள் எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்றதுக்கு இந்த ரூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது 50% வந்து உங்களோட எசென்ஷியல்ஸ்க்காக நீங்கள் ஒதுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட சாப்பாடு, அத்தியாவசிய தேவைகள், ஹோம் லோனாக இருக்கலாம், ரெண்டலாக இருக்கலாம், இல்லை ஃபியூவல் எக்ஸ்பென்சஸாக இருக்கலாம், இல்லை மெடிக்கல் பில்ஸாக இருக்கலாம், இல்லை ஸ்கூல் ஃபீஸ் கூட இருக்கலாம். இது எல்லாமே வந்து உங்களோட பேசிக் நீட்ஸ். அது வந்து 50% அதுக்கு ஒதுக்குங்க. அடுத்த 30% உங்களோட ஆசைகள். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன், வெக்கேஷன் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணுறேன், இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு கேஜெட்ஸ் வாங்கணும் அப்படின்றதுலாம் சில பேருக்கு ஆசையாக இருக்குது. அதுக்கு ஒரு 30% ஒதுக்கலாம். அடுத்த 20% கண்டிப்பாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஒதுக்கி ஆகணும். இந்த 20% மினிமம் நீங்கள் பண்ணி ஆகணும். ஆனால் இந்த 20 வந்து 30-40 கூட உங்களால் மாற்ற முடியும், மிச்ச செக்மெண்ட்ஸில் குறைச்சிட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட்டு மந்த் நீங்கள் ஹோம் பட்ஜெட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ கரண்ட்டாக நீங்கள் எவ்வளோ அலோகேட் பண்ணுறீங்கன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அப்படி இந்த அலோகேஷன் கொஞ்சம் அங்கே இங்கே சொதப்புச்சுன்னா இந்த 50-30-20 ரூலை வச்சு சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அடுத்த ரூல் நம்ம பார்க்க போகிறது 3x எமர்ஜென்சி ரூல். ஏன்னா எமர்ஜென்சின்னு பேச நினைக்காதீங்க. ஏன்னா போன ரூலில் தான் உங்களை வந்து ஃபினான்ஷியல் மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்தோம். இப்போ நீங்கள் தான் உங்களோட ஹோம் மினிஸ்ட்ரியும். இந்த எமர்ஜென்சின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களோட மந்த்லி சேலரியில் ஒரு 3 மடங்குனாச்சா கண்டிப்பாக வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இல்லைன்னா உடனே எடுக்கிறக்கூடிய லிக்விட் அசெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இன்கேஸ் உங்களுக்கு வேலை போனாலோ இல்லைன்னா வீட்டில் ஏதாச்சும் ஒரு ஃபேமிலி மெடிக்கல் எமர்ஜென்சி நடந்தாலும் இந்த எமர்ஜென்சி ஃபண்டு மூலமாக அதை நீங்கள் சுலபமாக ஹேண்டில் பண்ண முடியும். இந்த 3x எமர்ஜென்சி ரூலை 6x எமர்ஜென்சி ரூலாகவும் பண்ண முடியும். அதாவது 6 மாதத்தோட உங்களோட மந்த்லி சேலரியும் நீங்கள் வந்து இமீடியட்டாக எடுக்கிற மாதிரி நீங்கள் வைக்கலாம். ஸோ தட் இது வந்து உங்களுக்கு நிறைய சேஃப்டி கொடுக்கும், ப்ளஸ் கான்ஃபிடென்ஸையும் கொடுக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியுன்றது. இந்த கான்ஃபிடென்ஸ் இருந்தாலே போதும், நீங்கள் வாழ்க்கையில் வேகமாக உயர முடியும். அடுத்த ரூல் பார்த்தோம்னா 40% EMI ரூல். இன்றைக்கி நமக்கு எல்லாத்துக்கிட்டையும் லோன் வாங்குறதுன்றது ரொம்ப ஈஸி. அதுவும் நிறையா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், ஜஸ்ட்டு கிளிக் ஆஃப் த பட்டன் உங்களுக்கு லோன் தராங்க, இல்லை ப்ரீ அப்ரூவல் லோன் கிடைக்குது. ஆனால் இந்த லோன்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது இந்த 40% EMI ரூல். 40% EMI ரூல் அப்படின்னா என்ன? என்னோட மாத சம்பளம் 50,000 வச்சுக்கலாம். நீங்கள் 20,000 தாண்டி EMI கட்டவே கூடாது. அதாவது 40% தாண்டவே கூடாது. ஸோ எப்போல்லாம் வந்து நீங்கள் கிரெடிட் கார்ட்லேயோ இல்லைனா கார் லோனோ இல்லை ஹோம் லோனோ போடுறீங்களோ அப்போ வந்து கன்சிடர் பண்ணுங்கள், உங்களோட மாதம் EMI வந்து 40% தாண்டவே கூடாது. நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோன்னா, கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிடலாம், நம்ம லைஃப்பில் ஒரு தடவை தான் வீடு கட்ட போகிறோம், ஒரு தடவை தான் கார் வாங்க போகிறோம், ஏன் அதுக்கு கொஞ்சம் நல்லா ப்ரெஷர் போட்டு வாங்கிடலாமே அப்படின்னு நினைக்கிறோம். அது அப்படி பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக ரிவர்ஸ் ஒர்க் பண்ணுங்க. உங்களோட இன்கம்மை கூட்டுங்க. ஸோ தட் உங்களோட டிசைரை தகுந்த மாதிரி உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு டைம் நீங்கள் லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட EMI வந்து 40% தாண்டுதா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. ரூல் நம்பர் 9, லைஃப் இன்சூரன்ஸ் ரூல். நம்ம என்கிட்ட பர்சனல் ஃபினான்ஸ்க்கு அட்வைஸ் வர எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்கிற முதல் விஷயம், ஒரு டேர்ம் பாலிசி எடுத்துருங்க. டேர்ம் பாலிசி எடுக்கிறப்போ எவ்வளோ வேல்யூக்கு எடுக்கிறது அப்படின்றது தான் வந்து செகண்ட் கொஷினாக இருக்கும். அது ரொம்ப சிம்பிள். இப்போ 5 லட்ச ரூபா நான் வருஷம் சம்பளம் வாங்குறேன்னா அதில் நீங்கள் அட்லீஸ்ட் வந்து ஒரு 20 டைம் ஒரு 1 கோடி ரூபாய்க்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து டேர்ம் பாலிசி எடுக்கணும். ஏன் இதோட லாஜிக் என்ன அப்படின்னா, அன்ஃபார்ச்சுனேட்டாக நீங்கள் இறந்துட்டீங்க அப்படின்னாலும் உங்களோட குடும்பம் இப்போ மெயின்டைன் பண்ணுற லைஃப் ஸ்டைலை நெக்ஸ்ட்டு ஒரு 10 to 20 இயர்ஸ்க்கு மெயின்டைன் பண்ண வைக்கிறதுக்கு இந்த டேர்ம் பாலிசியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு டைம் நீங்கள் டேர்ம் பாலிசி எடுக்கிறப்போ நீங்கள் இதை கன்சிடர் பண்ணுங்கள். இன்கேஸ் ஆல்ரெடி நீங்கள் டேர்ம் பாலிசி வச்சுருக்கீங்கன்னா ஒரு 3 years ஒன்ஸ் அதோட வேல்யூவை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றி நீங்கள் யோசிக்கலாம். இந்த 9 ரூல்ஸ் அண்ட் பர்சனல் ஃபினான்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேஸ்மெண்ட்டாக அமைச்சு கொடுத்துருக்கோன்னு நான் நம்புகிறேன். மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து எல்லோரும் என்ன நினைக்கிறோம்னா, நிறைய வெல்த் சேர்க்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் வெல்த் சேர்க்கிறத விட ஆல்ரெடி நம்ம சேர்த்த வெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம எதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோன்றதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்ம வெல்த்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட லைக், சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கும் என் ஒர்க்குக்கும் ஒரு ஃபீட்பேக் கொடுத்த மாதிரி இருக்கும்.
மீண்டும் அடுத்த வாரம் மேலும் ஒரு சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பரதன். நன்றி, வணக்கம்.